இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையிலேருந்து ஒரு ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு மரக்கண்ட நடனம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணம் பண்ணோம். 29 ஸ்டேட்டும் ட்ரைசைக்கிளே பயணம் பண்ணி இதை வந்து 2000 மரக்கண்டுகள் நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ரேப் அப்புறம் குளோபல் வார்மிங் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா ஊர்லேயும் தங்கியிருக்கோம். காடு, மலை, மேகம் அப்படின்னு பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துலையுமே நம்ம 5 மரக்கண்டுகள் வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து நாங்கள் 2 வருஷமாக பண்ண சாதனை. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து 80 கிலோ இருந்தான், இப்போ 30 கிலோ குறைஞ்சு 55 கிலோ தான் இருக்கான். ஸோ 2 வருஷம் ட்ரைசைக்கிள் அழுத்தி எல்லார் வீட்லேயும் தங்கி இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணனுக்கும் சுந்தர் அண்ணனுக்கும் இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ எல்லா டிராவல்ஸுமே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்லையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிளேஸ்ல தான் தங்கியிருப்பாங்க. எங்களோட டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸாக இருக்கட்டும், பாலத்துக்கடியில் இருக்கிற தங்குறவங்களாக இருக்கட்டும், அப்புறம் பெட்ரோல் பங்க், கார்பெண்டர் ஷாப்பு, அதுக்கடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம தங்கியிருக்கோம். ஒரு இடத்துலையும் ஒரு அனுபவம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் பாஸ் மோட்டர் பாஸ்ல வந்து நம்ம ட்ரைசைக்கிளை கொண்டு போகும்போது அங்கே ஒரு மேஜர் வந்து சொன்னார், என்னோட 35 வருஷ சர்வீஸ்ல இந்த இடத்துக்கு வந்து ட்ரைசைக்கிளை கொண்டு வந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்கே இருந்து இறங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாப் அதிகாரி வந்து கேட்கிறாரு. அப்ப நான் தமிழ்நாடு மதுரைன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு இவ்வளவு தைரியமும் இவ்வளவு இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒரு ஊக்குவிச்சு சொல்லப்போனா சிவிலியன்ஸை வந்து அவங்க அழகே பண்ண மாட்டாங்க. எங்க வந்து சரி இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி அன்அபிஷியலா வந்து இதை நான் சொல்லலாமா வேணாம்னு கூட தெரியல, அன்அபிஷியலா வந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க வந்து என்னை பார்த்துதான் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட நான் பேசினதா இருக்கக்கூடாது, நீங்க தங்கிக்கான்னு சொல்லி ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க. இதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஊந்துதலா இருந்துச்சு. 29 மணிக்கு 2 வருஷம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நிறைய இடங்கள் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஒரு என்டர்டைன்மெண்டோடு இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காண்டி நல்ல விஷயங்களும் சொல்லுறதுக்காண்டி பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். இது மூலியமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்து இவ்வளவு பெரிய இது பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்றது வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸுக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க நம்ம வந்து நினைக்கிறது வந்து மதராசி அப்படின்னா இன்ன வரைக்குமே வந்து இந்த சிக்கிம் பீப்புள்ஸா இருக்கட்டும், மேகலாயா பீப்புள்ஸா இருக்கட்டும், திரிபுரா, மிசோரம் பீப்புளா இருக்கட்டும், அவங்க அப்படிதான் நம்மளை நினைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கமும் இருக்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சல்யூட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த படக்குழுவருக்கு வந்து முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிஷாந்த் ரோஷன் அந்த ஹீரோ வந்து முன்னாடி எனக்கு தெரியும், அவரை பரந்தாவது ஊர்க்குருவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த படத்தோட போஸ்டரும் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தெரியுமான்னு தெரியல. இந்த படக்குழுவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடும், எல்லா மக்களுக்கும் வந்து சென்றடையும். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மேடை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.